ஆடி மாதம்னு சொன்னாலே ஏதோ ஆகாத மாதம்னு நினச்சிக்கிட்டு இது போர்க்கோள மாதம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எத்தனையோ பேர் கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கக்கூடிய காலங்கிறது இந்த ஆடி மாதத்தில் தான் ஏற்படுங்க. ஒரு குழந்தை ஆடி மாதத்தில் பிறந்துட்டா கூட ஏதோ ஆகாத மாதம் மாதிரி அங்கலாய்க்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே நிறைய பாதிப்பு வந்தவங்களுக்கு கூட அதுலேயுமே குடும்ப வாழ்க்கையில் தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இல்லைனாலுமே சுற்றி இருக்கக்கூடியவங்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்தை பேசி பேசியே வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத காலத்தில் எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் வாழ்க்கை, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல்நலம், தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பெயர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆடி மாதம்னு சொன்னாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. அம்பிகை நம்ம வாழ்க்கையில் துணையாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் மறக்காமல் இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்குமே நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அம்பிகை, மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, வடக்கு பார்த்துருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரிங்க, கொற்றவை தெய்வமாக இருந்தாலும் சரி, மனதார வழிபட்டு வர பாருங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புண்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மஞ்சள் குங்குமம் கொடுத்து நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த சுபமங்கல நிகழ்ச்சி எல்லாமே நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாமையும் குடும்ப வாழ்க்கையிலுமே செழிப்பாமைன்னு சொல்லலாங்க. மேலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை அலைச்சல் செஞ்சுட்டே இருப்பீங்க. கற்பனையான கவலையை நினச்சி மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்களாகவே நீங்கள் பல பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. நன்மை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. ரொம்ப முக்கியமாக ஆலய வழிபாட்டை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகுது. தனஸ்தானத்தில் குரு பகவான் சுப பலம் பெற்றிருக்கிறதால உங்கள் ராசிக்கு தனாதிபதியான உதனும் சேர்ந்து தொடர்ந்து இருந்துட்டு வரதால வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக அற்புதமான காலகட்டம் தான். நல்ல வாய்ப்பு தேடி வரும். ராசிநாதன் உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து வலுவாக இருக்கிறாரு. ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சுக்கரனோட குருவும் இணைஞ்சிருக்கிறாரு. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். கூடவே சந்திரன் உச்சமடைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்கிற செயலாக இருக்கட்டும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. எங்கே போனாலும் வாக்கால நல்ல மாற்றம் கிடைக்கும். சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்து இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. கூடவே சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, குரு, சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஓரளவு நல்ல நிலையில் இருந்தாலுமே கேது அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை சின்ன சின்ன தொந்தரவு இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டில் ராசிநாதன் போகிறதால பண வரவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனையுமே நீங்க கூடிய வாய்ப்பு தாங்க. வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெயர், புகழ், அந்தஸ்து, தொடக்கூடிய காரியம் எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். வேலையிலுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இனி நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. வேலைன்னே ஓடக்கூடிய காலமாகவும் இருக்கும். சோர்வு கொஞ்சம் உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேரம் கிடைக்கிற எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தான். திருமண யோகம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கன்னிக்கு பயிற்சியாக இருக்கிறதால திருமண தடை எல்லாமே நீங்கள் கூட நேரம் தான். இந்த நேரத்தில் திருமண முயற்சி அதற்குண்டான முயற்சி செஞ்சுக்கிறது நல்லது. நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாபம் வந்து தான் போகும். ஆனாலுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்கன்னு சொல்லலாம். சூரியன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால சந்தோஷத்துலையுமே குறைவில்லை. நிம்மதியான மனநிலை உண்டாகும். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அருமையான காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் படிப்பு விட்டுறாதீங்க. தொடர்ந்து கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். அதே மாதிரி இந்த 20 வயசுலேருந்து 45 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான்.
எந்த விதத்துலையுமே முயற்சி கொடுக்குறதில் பொறுத்து தான் இருக்குது. அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா, சம்பள உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா, முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த 45 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். முன்னேற்றமே சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் நீங்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதி கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. வீடு, இடம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே நல்ல மாற்றம் உண்டாகும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய நேரம் தான். குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறதால பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப தேவை ஏற்படுத்திக்கிற மாதிரி தான் அமையும். அதே மாதிரி இந்த நேரம் உங்கள் மேலே நம்பிக்கை அதிகரிக்குங்க. எது வந்தாலும் வரது வரட்டுன்னு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். இந்த 60 வயசு தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பிள்ளைகள் வழியில் நல்ல மாட்டம் தாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஆறுதல் தான். உங்கள் தேவை அறிஞ்சு அவங்க நடந்துக்கிறதால இந்த நேரம் உங்கள் மனசு சந்தோஷத்தில் இருக்குங்க. உங்களுடைய பழைய விஷயத்த நிறைய ஆசை போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவீங்க. அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு இந்த நேரம் வந்திருப்பீங்க. தொழில் வியாபாரத்துலையுமே இந்த நேரம் லாபம் சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சாதகமான நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் நண்பர்களுடைய உதவி கிடைக்குங்க. இந்த ஆடி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மனசார இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் இந்த ஆடி அமாவாசை நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பராசியோட ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் கிடைக்க வாய்ப்பு தாங்க இந்த நேரம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் 2 முக்கியமான கிரக சேர்க்கை சிறப்பாக இருக்கிறதால வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்டயே செல்வாக்கு அதிகரிக்கும். துணிஞ்சு நிறைய விஷயம் செய்வீங்க. அதுலேயுமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த 4 கிரகமும் அனுகூலமாக இருக்கிறதால கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்டே செல்வாக்கு வசந்து வரும். கட்சியிலுமே உங்கள் தொண்டர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்கள் கருத்துக்கு மதிப்பு மரியாதை தருவாங்க. அதை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு வசந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதால இந்த நேரம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் போடக்கூடிய திட்டம் எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக அமையுங்க. மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பெற்றவங்களுடைய தயவு, ஆசிரியருடைய தயவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. சகல விதமான ஆசையை நிறைவேறக்கூடிய நேரம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனால் வயல் வேலைகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு இல்லைனாலுமே குடும்ப தேவையை சமாளிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொள்முதல் செய்கிறதா இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு மகசூலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, சந்தையோட நிலவரத்தை தெரிஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுக்க பாருங்கள். தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இல்லை. கால்நடை பராமரிப்புலவே பெருசாக செலவில்லை. ஆனால் கொஞ்சம் உடல்நல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் கவனம் கொடுக்க பாருங்கள். இருந்தாலும் இந்த நேரம் சமாளிச்சிடலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே பெரியவங்க உங்கள் மனசறிஞ்சு செயல்பட மாட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தத்தை தரும். இருந்தாலும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். மனசில் நிம்மதி தான் இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு நிறைவை ஏற்படுத்தணும்னா இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சிந்தனையில் கொஞ்சம் சிறப்பாக வச்சுருக்க பாருங்கள். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். நிறைய பெண்கள் பொறுத்த வரைக்குமே வேலைக்கு போக முயற்சி செய்வீங்க. அதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு சேமிப்பு பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தலாம். ஆனாலுமே அடுத்தடுத்து சுப நிகழ்வு காத்திருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள். பணத்தை நீங்கள் எண்ணி செலவு செய்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் மேலுமே பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தனக்குடும்ப வாக்கு சார்ந்த சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதால வேலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனால் கூட இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. வீட்டில் நடக்கிற விஷயத்தில் வெளியில் சொல்கிறது வேண்டாம். வேலை செய்கிற இடத்துலையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். இது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதே மாதிரி எதை செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கேட்டுட்டு செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. வார்த்தைகளை தான் அந்த நேரம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உடல் நலத்திலையும் பெருசாக தொந்தரவு இல்லை. நல்ல நேரம் தான். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவோட பார்வை இந்த நேரம் இருக்கிறதால பண வரவு சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. மனசில் நிம்மதி கிடைக்கும். உடல்நிலையில் சீராகும். இந்த நேரம் எதிர்ப்புங்கிறது பெருசாக இல்லை. எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதால எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கொடுக்க.
உறவுகளையும் நண்பர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போயாகணும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட இந்த நேரம் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம், பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்துட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே. மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சக்தி நிறைந்த பெண் தெய்வ ஆலயம் இருக்குதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.